படம் சூப்பரா இருக்கு. படம் வந்து நல்ல கருத்துக்குள்ள இது சார். ஒரு ஃபேமிலி வந்து பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்ததுங்க சார். இந்த சமுதாயத்துக்கு தேவையான படம் இது. எல்லாரும் அவங்கவுங்க அவங்கள மாதிரி அவங்களுடைய இது அடையாளத்தோட இருங்கன்னு சொல்றாங்க. படம் பத்தி என்ன சொல்றது, ஜாதி வெறி பத்தி சொல்லியிருக்காரு சார். எவ்வளோ நம்ம ஜாதி பத்தி பேசினாலும் திருப்பி அதை வந்து இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம சென்னையில இல்லை, பட் அவுட் ஆஃப் சென்னையெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற ஒரு நல்ல படம். டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் இது. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஹீரோக்கு கூட ஃபர்ஸ்ட் மூவி இது. ஹீரோனி 2-3 மூவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஹீரோனியோட அம்மாவா நான் தான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். ஸோ ஹீரோனிக்கும் எனக்கும் ஒரே ஃபேஸ் கட்டி சொல்லிட்டு டேரக்டர் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. உள்ள வந்து எல்லா கருத்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஒரு தலைவர் வந்து ஒரு இதை தான் போராடுவாங்க, ஆனால் எல்லா போராட்டத்தையும் ஒரே படத்தில் கொண்டு வந்துட்டாரு. படம் வந்து நல்ல கருத்துக்குள்ள இது சார். ஒரு ஃபேமிலி வந்து பார்க்கலாம். நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். நல்லா இருக்குது. நம்ம எப்படி சொல்கிறது, நல்ல கருத்துள்ள படம் இது. நான் சொல்லணும்னா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. யார் போட்ட கோடு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது படம். நல்லா இருக்குது. ஒரு சீனும் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே நல்ல ஸ்பீடாகவும் போகுது படம். டைலாக்கு, அரசியலை பற்றி சொல்லியிருக்காங்க, நம்ம ஜாதியை பற்றி சொல்லியிருக்காங்க, கீழ் ஜாதி மேல் ஜாதின்றதெல்லாம் பற்றி நல்லா விரிவாக்கமாக சொல்லியிருக்காங்க. ஒரு டைலாக் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் பக்கவாக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இல்லை, ஒரு ஆர்டிஸ்டாக எப்பவுமே அதுதானே. இப்போ வந்து படம் நம்ம நடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் ப்ரிவியூ பார்க்குறோம். அதெல்லாம் இல்லாமல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது தானே, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தானே அதோட இது வெளிப்பாடு நல்லபடியாக இருக்கும். அந்த சந்தோஷம் எனக்கும் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கு. யாரோ போட்டுன்ற ஒரு கோடு படம் பார்த்தேன். ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம கவி பாரதியார் ஜாதியில் இல்லையடி பாப்பான்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. திருக்குறள் எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் இன்னமும் அது மறாத ஒரு நிலைக்காத ஒரு விஷயமா இன்னமும் இருக்குன்றத சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன், மியூசிக்கு, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த படம் அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டரு, கேமராமேன், மற்ற மியூசிக் டைரக்டர்லேருந்து இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த ப்ரொடியூசர் வரைக்குமே ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணி சின்ன பசங்களோட வெளிச்சம் இப்போ உள்ள சூழ்நிலைகள் எவ்வளோ தாழ்வு இருக்குன்ற ஒரு சூழ்நிலைகள் இதை உடைச்சிருக்காரு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத படம் பாருங்கள். படம் சூப்பராக இருந்ததுங்க சார். நான் ஜாதி வெறியை வந்து உடக்கணும், யாருக்கும் இப்போ எதிர்பார்க்க கூடாது, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபேமிலி ஆடியன்ஸை சேர்த்து பார்க்கலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி இந்த ரொம்ப இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் ஃபேமிலி ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கலாம். புரியல? இல்லை, இந்த ஜென்ரேஷனுக்கு ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஜாதி வந்து நம்ம சென்னையில் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. அவுட் ஆஃப் சென்னையில் இருக்குல்ல, அதெல்லாம் இதுவாகிற மாதிரி நம்ம ஜென்ரேஷனுக்கு, அதாவது நம்ம கிட்ஸுக்கு கொஞ்சம் வந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அவங்க பெருசாக ஆகும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்க்கலாம். நல்ல சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா பார்க்கலாம். எல்லாருமே நல்லா இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க.